அது உள்ளூர் பிரச்சனை, நமக்கு தெரியாது. கொடியை பத்தியெல்லாம் சொன்னாங்க. உண்மைதான், தர்கா கொடி கூடாது, அதுக்கு என்ன ஆதாரம், பெரிய தத்துவம் பேசினாங்க. மாநாடு நடத்தினாங்களே, இன்ச்சுக்கு இன்ச்சு ஒரே கொடி, ரோட்டுக்கு ரோடு இப்ப கொடியா தான் இருக்கு. இதாவது பரவாயில்ல, சுயநலத்தை பத்தி பேசினா அதையும் சொல்ல வேண்டிய இருக்கு. ஒரு இடத்துல தண்ணீர் பந்தல் அமைக்கிறாங்க, பானையில தண்ணி இருக்குது, அந்த பானைக்கு இந்த பக்கம் ஒரு கொடி, இந்த பக்கம் ஒரு கொடி. இப்பதான் நாங்க கேட்டோம், என்னங்க தர்கா கொடி கூடாது நீங்கல்ல, இந்த பானை கொடிக்கு என்ன ஆதாரம் தாங்க அப்படின்னு கேட்டோம். இதுவரைக்கும் தர முடியாது. சோம்பேறிகளுக்கு தானே மதுஹபை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுபோல ஜக்காத்தை பத்தியும் சொன்னாங்க, ஆயுள் ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. கஞ்சர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கஞ்சர்களுக்கா ஒரு மதுஹபு, மௌலிது வேணாம், பாத்திஹா வேணாம், கஞ்சம் பார்த்தான், இதாங்க தேடிக்கிட்டு இருந்தான்னு வந்து சேர்ந்துட்டான். அது இன்னும் வசதியா போச்சு. அது ஜக்காத்து நீ ஒரு வருஷமும் கொடுக்க வேணாம்ப்பா, ஆயுள் ஒரு தடவை கொடுத்துரு, இன்னும் வடிகட்டிய கஞ்செல்லாம் பார்த்தான், இந்த அமைப்பே எனக்கு தேவைன்னு போயிட்டான். நம்ம சமுதாயத்துல கஞ்சம் பல வகையில் இருக்கிறான்ல. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, தொழுகையா எத்தனை ரக்கா தொழுவணும் சொல்லுங்க, நான் தொழுகிறேன், ஆனா அடுத்த அளவு 5 காசு எடுத்து கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி கஞ்சன். இப்படி ஒரு கஞ்சர் இருந்தாரு. பள்ளிவாசல போனார், பாங்க சத்தம் கட்டணும் தொழுவுறதுக்கு. பள்ளிவாசல நெருங்குறாரு, அப்பதான் யான் வருது, வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதை ஆஃப் பண்ணாமையில வந்துட்டோம். தொழுதுட்டு போற வரைக்கும் அது மீட்டர் ஓடிக்கிட்டே விட இருக்கும். அப்படி நினைச்சவரு உடனே திரும்பிட்டாரு வீட்டுக்கு. கதவை தட்டினாரு, அந்த அம்மா திறக்க போனுச்சுல. இவர் சொன்னாரு, கதவையெல்லாம் திறந்துடாத, அடிக்கடி கதவை திறந்தா தாப்பா தேஞ்சு போவேன், அதனால நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க, லைட் எரியுது ஆஃப் பண்ண அப்படின்ட்டாரு. அந்த அம்மா கேட்டுச்சு, ஏங்க கதவுடைய தாழ்பா போக கூடாதுங்கிறது இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, பள்ளி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தீங்கல்ல, உங்க செருப்பு தேஞ்சு போயிருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு இந்த ஆள் சொன்னாரு, அவ்வளவு விளக்கம் இல்லாத ஆளா நானு, அதெல்லாம் தெரிஞ்சுதான் செருப்பு எடுத்து கக்கத்துல வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இருந்தாரு. இப்படி கஞ்சர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கஞ்சர்களுக்கு ஒரு மதஹப் தேவை. அதுக்கு தான் இந்த புது மதஹபெல்லாம் வந்துச்சு, மதஹப் வேணான்னு சொன்னவங்க. இப்படி பல்வேறு வகைகள்ல அவர்களுடைய சுயநலத்தை தான் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற அற்புதமான வாதத்தை கோவை ஃபைசல் வைத்தார். 2வது சுற்று நேரம் கருதி ஒவ்வொரு அறிஞர் பெருந்தகைக்கும் 4 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். மக்களின் விழிப்புணர்வே என்கின்ற அணியை சார்ந்த மௌலவி சையீத் முகமது அலி பாக்கவி ஹலரத் அவர்களை அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரியவர்களே, கடைசியாக பேசிய நமது நண்பர் அவர்கள், எதிரணியைச் சேர்ந்த நண்பர் அவர்கள் சொன்னார்கள், களியக்கா விலையிலே நடந்தவை சுயநலத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நடுவருக்கு தெரியும் என்று சொன்னார்கள். அதேபோன்று நடுவருக்கு தெரிந்த இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அந்த களியக்கா விலையிலே சமமான முறையிலே 2 கூட்டத்தினரும் வைத்து நடத்தப்பட்ட ஒரு விவாதம், போலி தௌஹீத்வாதிகளுடைய குரூப்பும் நமது சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய குரூப்பும் சேர்ந்தவர்கள் இருவரும் சமமாக நடத்தி வைத்து விவாதம் நடந்தது. ஆனால் இறுதியிலே என்ன ஆனது தெரியுமா? எல்லா பேச்சையும் கேட்டுவிட்டு அந்த போலி தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மேடையின் நாகரிகம் தெரியாத அளவுக்கு கூட அவர்கள் நடந்து கொண்டதின் காரணத்தினால் கீழே இருந்த எத்தனையோ இளைஞர்கள், அந்த போலி தௌஹீத் ஜமாஅத் இயக்கத்தை சேர்ந்த எத்தனையோ இளைஞர்கள் பெருமக்கள் எல்லாம் கடைசியான முறையிலே யா நபி ஸலாம் அலைக்கும் என்று சலாம் வைத்து சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே இந்த புறத்திலே எழுந்து நின்று கொண்டு எல்லோருமே சலாம் வைத்துக்கு அமைதியான முறையிலே கண்ணியம் கொடுத்து இந்த சுன்னத்துல் ஜமாஅத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள் என்ற உண்மை நடுவருக்கு நிச்சயம் தெரியும். அது மிக பெரும் ஒரு விழிப்புணர்வு. அப்படித்தானே? உண்மைதான். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது மக்களுக்கு சுயநலத்தால், அவருடைய சுயநலத்தால் ஏற்பட்ட விஷயம் அல்ல. இந்த தௌஹீத் ஜமாத் உடைந்ததற்கு, தகர்த்தெறிந்ததற்கு காரணம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே மக்கள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தது காரணத்தினால்தான். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வித்தியாசமான முறையிலே எதை எதை சொல்ல வேண்டும் என்பதற்கெல்லாம் எல்லாவற்றிற்கும் குர்ஆன் ஹதீஸையும் ஆதாரமாக காட்டினார்கள். கேரளாவில் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் தேர்தலில் போட்டிடுறார். அவர் எதுல இருக்காருன்னா நாய் சின்னத்தில் இருக்கிறார். எதிரணி மரம் சின்னத்தில் போட்டிடுது. அப்ப எதிரணியை தோக்கடிக்கிறதுக்காக வேண்டி பேச்சில் பேசுறார். அதாவது குர்ஆன் ஆயத்து எது எதுக்கெல்லாம் பயமுறுத்துறாங்கன்னு சொல்றதுக்காண்டி வர இவர் சொன்னாரு, நான் நாயுடைய சின்னம் என்னுடைய சின்னம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பிராணியை பற்றி சொல்லும் போது கௌஃப் வாசிகளோடு நாய் சொர்க்கம் செல்லும் என்று சொல்கிறான்.
எனவே நான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வேன், நாய் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னார். அப்படி சொன்ன பரவாயில்ல. அடுத்தாக்கல சொன்னாரு, மரம் சின்னம் இருக்காரு பாருங்க, ஏத்தாக்கல இருக்கிறவரு, அவர் மன சின்னத்துல போட்டிடுறாரு, அந்த சின்னத்துல ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், லா தக்ரபா ஹாதி ஷஜரத வ தகுனா மினல் ஸாலிமீன். ஓ மரத்து பக்கம் நீங்க அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னா அல்லாஹ் தஆலா மரத்து பக்கத்துக்கு போயிடாதீங்க, கனியை சாப்பிடாதீங்க, அதை சொல்றாரு. சொல்லி காட்டி சொல்றாரு, அந்த மரத்துக்கு பக்கம் போயிடாதீங்க, நீங்க லாலிமீனாக நஷ்டவாளர் ஆயிரும், அதனால மரத்து பக்கமே போய் ஓட்ட போட்டுறாதீங்க அப்படின்னாரு. இப்ப குர்ஆன் ஹதீஸுக்கு எதையெல்லாம் ஆதாரம் காட்டுவது என்று சுயநலமான முறையிலே ஆதாரம் காட்டிக் கொண்டிருப்பதன் காரணத்தினால்தான் மக்கள் விழிப்புணர்வு அடைந்தார்கள். இவர் எதுக்குன்னு விவசாயம் இல்லாம குர்ஆனை ஹதீஸையும் காட்டிக்கிட்டே இருக்காருன்னு சொன்னாங்க. ஒருத்தர் தொழுகுதாரு, தொழுகும்போது என்ன செஞ்சாரு, முன்னாடி ஆட்டுக்குட்டியை முன்னாடி வச்சு தொழுதுட்டு இருந்தார். கேட்டாங்க, என்னப்பா ஆட்டுக்குட்டியை முன்னாடி வச்சு தொழுகிறீ அப்படின்னு கேட்டா, ஆமா குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கு, தெரியாதா உங்களுக்கு? குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, கான யன்சிபு பைன யதைஹி அனசத்தன். அனசத்தன் அதாவது அன்சத்தன் அப்படின்னாரு. அனசத்தன் அப்படிங்கிறது மேல நூனுக்கு மேல சவர் போட்டிருக்கும், அன்சத்தன் சுக்குன் போட்டிருக்கும். அனசத்தன் என்ன தெரியுமா, ஆட்டுக்குட்டி. இவர் அதாவது அனசத்தன் ஆட்டுக்குட்டி, அது உச்சரிப்பு என்னன்னா அன்சத்தன் படிக்கணும். இவர் சொன்னாரு அனசத்தன் அப்படின்னாரு. அதனால ஆட்டுக்குட்டி வச்சு நான் அன்சத்தனா கம்பு, கம்ப ஊனி முன்னாடி நின்று தொழுவணும். அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வெட்ட வழியில. அப்படி சொல்றாரு. இப்படி அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் ஆயத்திற்கு தவறான முறையிலே அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் சிறந்தவரா? அரபு நாட்டிலேயே ஊறி அரபு நாட்டிலேயே பிறந்து அரபிக்கலையை கற்று நமக்கு குர்ஆன் ஹதீஸ்ல சிறந்த முறையிலே ஒன்றை தேர்ந்தெடுத்து சட்டங்களாக தொகுத்து தந்திருக்கிறார்களே, அந்த இமாம் பின்பற்றுகின்றோமே, நாம் சிறந்தவர்களா என்பதை சிந்தித்து பார்த்து இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதாவது இவர் இன்னைக்கு குர்ஆனுக்கு ஹதீஸ்க்கு அர்த்தம் சொல்றாரு. நம்ம இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள், இவருடைய குர்ஆன் ஹதீஸ் அர்த்தம் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறதுக்காண்டி சொல்றேன். அதாவது இவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர், முழுசா இவருக்கு அரபி ஞானம் கிடையாது. இப்படித்தான் ஒருத்தர் இங்கிலீஷ்காரனும் பிளைட்ல இருந்து இறங்கினான் ஏர்போர்ட்ல. வெளியில ஒரு கோழி வியாபாரி நின்றுகிட்டு இருந்தார். அவன் பாமரன், தமிழ் தான் தெரியும் அவனுக்கு, இங்கிலீஷ் தெரியாது. அவன் போய் அவர்கிட்ட போய் அந்த இங்கிலீஷ்காரன் அந்த கோழி வியாபாரிட்ட போய் கேட்டான். அவனுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டான் அந்த கோழி வியாபாரி பார்த்து. வேர் ஆர் யூ கோயிங் எங்க போறீங்க அப்படின்னா, இவன் நம்மளுக்கு தான் இங்கிலீஷே தெரியாதா, இவன் வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு இவன் உடனே அதை தமிழாக்கிட்டு சொன்னா, வேற யார் கோழியும் இல்லைங்க, ஏன் கோழி தான் அப்படின்னா. இவர் பார்த்தாரு, அவன் சொல்றது இவனுக்கு புரியல, அந்த கோழி வியாபாரி சொன்னது இவனுக்கு தெரியல, இவனுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். புரியாம இவன் கேட்டான், வாட் 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 என்ன சொல்ற என்ன சொல்ற அப்படின்னா. உடனே இவர் சொன்னாரு, இது வாத்து இல்லங்க கோழி அப்படின்னாரு. பார்த்தாரு, அதுவும் புரியல, கோபம் வந்துருச்சு. உடனே சொன்னா, அறிவு இருக்கா, கட் அவுட் கட் அவுட் கட் அவுட் கட் அவுட் அப்படின்னாரு. ஓ போ அப்படின்னாரு கோபத்துல. உடனே அந்த கோழி வியாபாரம் சொன்னா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, கெட்ட அவுத்துட்டா கோழி ஓடி போயிரும் அப்படின்னா. ஆக தமிழுக்கு இங்கிலீஷுக்கு அர்த்தம் வைப்பவர் அர்த்தம் வைத்தால் இங்கிலீஷ் சரியாக இருக்கும். தமிழ் தெரிஞ்சவன் தமிழுக்கு அர்த்தம், நமக்கு தமிழிலேயே பல அர்த்தம் தெரியாது. திருக்குறள் எடுங்க, யாதனின் யாதனின் நீங்கியால் யாதல் அதனின் அதன் நிழல், அர்த்தம் தெரியுமா? துப்பாருக்கு துப்பாயர் துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாயர் தூ மலை, அர்த்தம் தெரியுமா? நமக்கு எல்லாம் ஒரே வேளா இருக்கும். நடுவர் தமிழ் எம்பே, அவங்களுக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சொன்னது தமிழாவே இப்ப தெரியலையே. அதுதான் தமிழ். இப்படி தமிழுக்கே நமக்கு அர்த்தம் தெரியாத போது ஒரு அடுத்த பாஷை அரபி பாஷையிலே அதுல இலக்கணத்தை புரிந்து கொண்டு குர்ஆனும் ஹதீஸுக்கும் அர்த்தம் வைத்து நமக்கு இவர் அர்த்தம் சொல்றாரு, இந்த அர்த்தம் சரியானதாக இருக்குமா? அரபு நாட்டிலே பிறந்த அரபி இலக்கணத்தை கற்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த குர்ஆனுக்காக ஹதீஸுக்காக சமுதாயத்திற்காக நல்லவற்றை எழுதுவதற்கும் சொல்லிக் கொடுப்பதற்கும் பிறந்து வாழ்ந்து மரணித்த அந்த மதுகவைச் சேர்ந்த இமாம்கள் சிறந்தவர்களாக இருப்பார்களா? அவருடைய சட்டங்களை பின்பற்றுவது சிறந்தனமாக இருக்குமா? ஏதோ தொண்டியிலே வளர்ந்த அறகுறை ஞானத்தை கற்ற இவர் சொல்லக்கூடிய குர்ஆனும் ஹதீஸும் நேர்மையானதாக இருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.